அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு சோதனையை கொடுத்துருக்கான். அது மாதிரி யூனுஸ் நபிக்கும் ஒரு சோதனை கொடுத்துருக்கான். என்னன்னா அல்லாஹ் ஈராக்ல இருக்கக்கூடிய நைனமாங்கிற ஊருக்கு இஸ்லாத்தை பார்க்கறதுக்காண்டி அனுப்புறான். ஏன்னா அந்த மக்கள் தான் சிலைய வணங்கிட்டு இருந்தாங்க. இவங்க யூனுஸ் நபி போய் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் சொல்றாங்க இஸ்லாத்தை நம்புங்க, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. சொல்றப்ப அவங்க கேட்கல. ரெண்டாவது சொல்றாங்க, நீங்க அல்லாஹ் இஸ்லாத்தை ஏத்துக்கலன்னா அல்லாஹ் கோவப்படுவான், அந்த மாதிரி சொல்றாங்க. அப்பயும் அவங்க கேட்கல. மூணாவது சொல்றாங்க, இன்னும் நீங்க இதெல்லாம் கேட்கல, 3 நாளுக்குள்ள அல்லாவோட வேதனை இறங்கிடும், நீங்க உங்க ஊர் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மூணாவது நாள் என்ன ஆகுதுன்னா அல்லாவோட வேதனை இறங்கினோட அந்த மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. பயந்துகிட்டு அல்லாஹ் தொழுது துவா செஞ்சு இஸ்லாத்தை ஏத்திக்கிட்டாங்க. அவங்களும் அல்லாவும் அந்த வேதனையை நீக்கிட்டான். அதுக்கடுத்து யூனுஸ் நபி சந்தோஷப்படுறாங்க. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா அந்த மக்களுக்கு அந்த நைனமா மக்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கு. என்னன்னா யாராவது இப்ப பொய் சொல்றாங்க, திருடுறாங்க, அந்த மாதிரினா உடனே கொன்றுவாங்க. அதனால இப்ப யூனுஸ் நபி இஸ்லாத்தை பரப்பிட்டு இருக்கனால கொன்றுவாங்களோ அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க அல்லாஹ் ஒரு கட்டளை செஞ்சா முடிச்சுட்டு தான் போகணும். ஆனா அவங்க அல்லாவோட கட்டளையை மீறி அந்த ஊரை விட்டு வெளியே போய் சில சஹாபாக்களோட போறாங்க. போயிட்டு இருக்கப்ப அல்லாஹ் கோவம் இடி மின்னலோட அலை மோதி நடுக்கடல்ல கப்பல் நின்றுது. நின்ற உடனே அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா யாராவது ஒரு ஆள் குதிச்சாதான் மத்தவங்க உயிர் பழைக்க முடியும் அப்படிங்கிற முடிவு போறாங்க. அதனால எல்லா பேரையும் சீட்டு குலுக்கி பார்ப்போம், யார் பேர் வருதோ அவங்களோட அவங்க தண்ணியில பூச்சிக்கிட்டோம் அந்த மாதிரி சொல்றாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா சீட்டு குலுக்கி பாக்குறாங்க. 3 தடவை சீட்டு குலுக்கி பார்த்தாங்க. 3 தடவை யூனுஸ் நபி பேரே வந்துச்சு. அதனால என்ன பண்றாங்கன்னா யூனுஸ் நபி தானாவே குடிச்சிட்டாங்க. குடிச்சோடனே அல்லாஹ் ஒரு பெரிய மீன் அனுப்பி முழுங்க வச்சிட்டாங்க. யூனுஸ் நபி 40 நாள் மீன் வயிற்றுக்குள்ள தொழுது துவா செஞ்சாங்க. என்ன துவா செஞ்சாங்கன்னா லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னே குன்து மினல் ஸாலிமீன். இதுக்கு அர்த்தம் என்னன்னா அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹ் பரிசுத்தமானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகி விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் மன்னிச்சிட்டான். மன்னிச்சு ஏத்திக்கிட்டோன்னே மீனும் கட்டிடுச்சு. அவங்க இப்ப பிறந்த குழந்தை எவ்வளவு பலவீனமா வருமோ அவ்வளவு பலவீனமா மீன் வயிற்றுக்குள்ள வெளியே வந்தாங்க. இன்னொன்னு அல்லாஹ் மரத்துல காய் கொடுத்தான். அதை சாப்பிட்டு மாட்டோட பால், அங்க மாடு இருந்துச்சு, அதோட பாலை குடிச்சிட்டு அது தெம்பா அவங்க ஊருக்கே திருப்பி போனாங்க. நைனமாக்கே போறப்ப அவங்களும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு நபிக்காண்டி காத்துக்கிட்டாங்க. இவங்களும் போறாங்க, இவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நபி தீனை பத்தி எடுத்து சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த துவா ஓதுனதுக்கே இந்த துவாக்கு எவ்வளவு பவர் இருக்கு. இந்த துவா ஓதுனதுக்கே அந்த மீன் வயிற்றுக்குள்ள வந்துட்டான் அந்த யூனுஸ் நபி வெளியே வந்தாங்கன்னா அதுக்கு ஒண்ணு சொல்றேன். என்னன்னா அல்லாஹ் சொல்லியிருக்கானா, மலக்குமார்கள் கேட்டிருக்காங்க அல்லாட்ட, நீங்க ஏன் யாரோ யூனுஸ் நபி திக்ரு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது மாதிரி கேட்டாங்க. அப்போதைக்கு அல்லாஹ் சொல்றான், அவங்க மட்டும் இந்த திக்ரு ஓதுறேன்னா அந்த மீன் வயிற்றுக்குள்ள நான் வெளியே வர வச்சிருக்க மாட்டேன், அவங்க உள்ளே இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்றான். இப்போ பாத்துக்கோங்க எந்த அளவு பவர். இன்ஷா அல்லாஹ் நம்ம சின்ன சின்ன தப்பு செஞ்சா இந்த துவா ஓதி அல்லாட்ட பாவம் எழுதுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.